ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தர்மன் படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படின்ற ஸ்டார் காஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு குடும்ப ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்டார் காஸ்ட்டாக தானே நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் யார் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினி, அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரா வந்து சிம்ரன் அவர்கள் தான் நடிக்கிறாங்க. ஸோ அதனால் அஃபிஷியலாக அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் அதனால் ஈவெண்ட்டில் எதனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்ட படத்தில் வந்து வந்துட்டு போகிற மாதிரியான சீன்ஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பட் எனக்கு ரஜினி சாரோட வந்து ரொம்பவே நல்லா ஃபுல்லாக நடிக்கணும், படம் ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு ரோலை நடிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்களான படம் ஃபுல்லா வர மாதிரியான ஒரு கேரக்டரா தான் நம்ம சிம்ரன் அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. ஸோ செம்மையான பேரா தான் பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டதுக்கு அப்புறமா ராஷி கண்ணா இவங்க வந்து நடிக்கிறதா அபிஷியலா இவங்களும் வந்து ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க தான் நடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பொண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா இவங்களுக்கு வேற ஏதாவது ரோலா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பொண்ணா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டதுக்கு அப்புறமா நம்ம காமெடி நடிகர் யோகி பாபு இருக்காரு. ஸோ இது போதுமே சொல்ற அளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நான் சூப்பரான காமெடிலாம் தெரிவிக்க விட்டுருவாரு. ஜெயிலர்லாம் டார்க் காமெடி செம்மையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படத்துல சூப்பரா வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா செட் ஆகும். ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் காமெடி எல்லாம் செம்மையா பண்ணிருப்பாரு. ஸோ டிராகன் எல்லாம் செம்மையா வச்சிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இதுலயும் செம்மையா வைப்பாரு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த 3 பேர் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ போக போக இன்னும் நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட்லாம் வெளியில வரும். அண்ட் அஃபிஷியலாக வேணா தனித்தனியா போஸ்டர் விட்டு மூவி டைம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வில்லன்லாம் யாருன்னு தெரியல. ஸோ அது வேணா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2027 பொங்கலுக்கு தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ இப்போ டேட்லாம் வந்து சேஞ்ச் ஆனதுனால டேட்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால ஷூட்டிங் டிலே ஆகிறனால கண்டிப்பா அந்த அடுத்த வருஷம் சம்மருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2027 சம்மருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வந்துச்சுன்னா சூப்பராக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போன வீடியோவில் வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய கையில் கட்டியிருக்க வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 21 இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன இல்ல 12 தான் இருக்கு. ஸோ 12 அப்படின்றது நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே மந்த்தையும் அண்ட் அதுக்கப்புறமா டேட்டையும் குறிக்குது அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஸோ 12 நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பர்த்டே மந்த் டேட் எனக்கும் தெரியும் தான். பட் இவங்க கொடுத்திருக்கிறது 21 தான் இருக்கு. தெளிவா பாருங்க, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 21 தான் இருக்கு. நடுவில் இருக்கிற நம்பரை வச்சு வேணா நம்ம வந்து 12 வச்சுக்கலாம். ஸோ 21 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமிங் வந்து 9 தான் குறிக்குது. ஸோ 9 மணி 21 நிமிஷத்தை தான் குறிக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது தவிர 12ன்னு இல்ல. ஸோ இருந்துச்சு அப்படின்னா 12 சொல்லியிருப்பேன். பட் 21 தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்க கணக்கு இது என்னன்னு தெரியுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய தலைவர் 173 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் அவர்கள் நடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ராஷி கண்ணா அண்ட் அதுக்கப்புறமா யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான கேஸ்டிங் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.